நாளைய பாரத பிரதமர் அவர்களின் வருகையை தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டுமல்ல தமிழக மக்களும் மிக மிக விருப்பத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் வளர்ச்சி பாதையில் செல்வதற்கான அடித்தளம் அமைக்கப்படும். தமிழகம் வளர்ச்சி பாதையில் செல்வதற்கான அத்தனை அடித்தளமும் அமைக்கப்படும். நீங்கள் இன்று காலையிலிருந்து பார்த்து கொண்டிருப்பீர்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பெற்று வருகிறது. அதனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் விளம்பர அரசாக இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் மிகுந்த வேதனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் திட்டங்களை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் என்று சொல்கிறாரே தவிர ஏறக்குறைய இந்த மாநிலம் கடனில் மூழ்கி கொண்டிருக்கிறது. அதனால உண்மையான நல்ல வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதுக்கு நாளைய பிரதமரின் வருகை மிகப்பெரிய பலத்தை எங்களுக்கு தரும். நீங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்க. எல்லாரும் எல்லா தலைவர்களும் எப்படி வராங்கன்னு பார்த்தீங்க. அவர்களை எப்படி வரவேற்று கொண்டு மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் இன்று அவர்களை எதிர்கொண்டு எந்த அளவிற்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்று தெரியும். இதில் எந்த நெருக்கடியும் இல்லை. இங்கே திமுக கூட்டணிக்கு தான் நெருக்கடி இருக்குது. காங்கிரஸ்னால அவங்களுக்கு தான் நெருக்கடி இருக்குது. அவங்க இப்போ மாணிக் தாக்கூர் லீவுக்குள்ளே போகிறேன் அப்படின்றாரு. அதே மாதிரி அவர் ராகுல் காந்தி வழியை பின்பற்றுறாரு. ஏன்னா முக்கியமான நேரத்தில் லீவில் போயிட்டா அது அவங்க தலைவர் சொல்லி கொடுத்த வழி. நாங்கள் யாரும் லீவ்லலாம் போகல. அதனால் நெருக்கடி என்பது திமுக கூட்டணிக்கு தான் இருக்குதே தவிர எங்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை. நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, எந்த அழுத்தமும் இல்லை. எமர்ஜென்சியில் ஸ்டாலினை கைது செய்தவர்கள் இவர்கள். ஆக திமுகவும் காங்கிரஸும் இயற்கையான கூட்டணியா? அதே மாதிரி எல்லா விதத்திலும் காங்கிரஸ் 67ல் தீர்த்து கட்டினது திமுக. ஆக இவங்க இன்னைக்கு இயற்கையான கூட்டணியா? செல்வ பெருந்தகை எனக்கு சொல்வது சிரிப்பாக இருக்கு. அவரோட கட்சியை ஒழுங்காக பார்க்கட்டும். அவர் கட்சிக்குள்ள உள்ளவங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் புழுங்கி கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸை சார்ந்தவர்கள் எல்லா விதத்திலும் கூட்டணி சார்பாகவும் காங்கிரஸின் சொத்து சார்பாகவும் எல்லாரும் புழுங்கி கொண்டிருக்கிறார்கள். செல்வ பெருந்தகை அவர் கட்சியை பார்க்கட்டும். இயற்கைக்கு மாறான கூட்டணின்னு எங்களை சொல்ல வேண்டாம். எங்களது இயற்கையான கூட்டணி. தாமரை இயற்கையில் வர்றது தான், இலையும் இயற்கையில் வர்றது தான். அதனால் எங்களது இயற்கையான கூட்டணி. ஏற்கனவே சொன்னார், வட்ட இலையில் தாமரை மலர்ந்தாலும் இயற்கை தான், ரெட்டை இலையில் தாமரை மலர்ந்தாலும் இயற்கை தான். நாளைய தினம் பலம் பொருந்திய கூட்டணியாக நாங்கள் வலம் வரப்போகிறோம். அதனால நான் நேற்றுலேருந்து தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு கூட்டணியில் சேர்ந்துட்டா உடனே தினகரன் சேர்ந்துட்டாருன்னா எப்படி சேர்ந்தாரு, எதுக்கு சேர்ந்தாரு? அப்போ வைகோவோட பழைய கேசட்லாம் போடலாமா? செல்வ பெருந்தையோட பழைய கேசட்லாம் போடலாமா? ஆக நீங்கள் பழசெல்லாம் எடுத்து போட்டு ரெண்டு இணைச்சி போட்டிங்கன்னா அரசியல் அப்படி தான் இருக்கும். இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறோம், இன்னைக்கு சேர்ந்து இருக்கிறோம். ரெண்டு பேரும் மிக மிக அழகாக ட்வீட் பண்ணி ரெண்டு பேரும் வரவேற்றிருக்கிறாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? அதாவது எல்லாம் சேர்ந்துடக்கூடாது. தமிழ்நாட்டில் பிரிஞ்சே இருக்கணும். அப்போ திமுகவுக்கு சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் பிரிய மாட்டோம், சேர்ந்துருப்போன்ற சொல்லி கொடுக்குறோம்.